அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் ரேஷன் கடைகளில் புதிய மாற்றங்களும் மேலும் அவர்களுக்கு உதவித்தொகை வழங்குவது குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சி தரும் செய்தி தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதில் என்னென்ன முக்கியமான தகவல்கள் வெளியாகி உள்ளன என்பது பற்றி இவ்வீடியோவில் முழுமையாக காணலாம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பார்க்கவும். நமது சேனலை முதல் முறையாக பார்ப்பீர்களானால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்து விடுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது அறிவிப்பாக தமிழ்நாடு முழுவதும் நியாய விலை கடைகள் எனப்படும் ரேஷன் கடைகள் மூலம் அரிசி, சர்க்கரை, கோதுமை, பாமாயில், பருப்பு உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன. ஆனால் ரேஷன் அரிசியில் கல், தவிடு, வண்டுகள் இருப்பது போன்ற பல புகார்கள் ஒரு சில இடங்களில் இருந்து வருகின்றன. அது மட்டுமின்றி துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் தரம் சில சமயங்களில் சரியாக இருப்பதில்லை எனவும் சில இடங்களில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. மேலும் ரேஷன் கடைகளில் அரிசி உள்ளிட்ட பொருட்கள் சரியான எடையில் இல்லை எனவும் தொடர்ந்து குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் புதிதாக ஆட்சிக்கு வந்துள்ள தாவேக அரசு ரேஷன் கடைகளை நவீனமயமாக்கவும் பொதுமக்களுக்கு தரமான பொருட்களை விநியோகிக்கவும் மிக முக்கிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் அத்தியாவசிய பொருட்களின் விநியோக முறையில் புதிய மாற்றம் கொண்டுவரப்பட உள்ளது. கடந்த ஆண்டு சேலம் மாவட்டத்தில் உள்ள சில குறிப்பிட்ட ரேஷன் கடைகளில் சர்க்கரை, துவரம் பருப்பு ஆகிய பொருட்கள் தனியாக பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்டு சோதனை முயற்சியில் விநியோகம் செய்யப்பட்டன. இந்த திட்டத்திற்கு பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து இந்த நடைமுறையை தமிழகம் முழுவதும் அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் மிக விரைவில் விரிவாக்கம் செய்ய தமிழக அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. சர்க்கரை, துவரம்பருப்பு மட்டுமின்றி ரேஷன் அரிசி உள்ளிட்ட அனைத்து பொருட்களையுமே பாதுகாப்பான முறையில் பாக்கெட்டுகளாக மாற்றி வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. அடுத்த அறிவிப்பாக தமிழக அரசால் மிக வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களில் முதன்மையான திட்டமாக இருக்கக்கூடிய மகளிர் உரிமை திட்டம். இத்திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 அவர்களது வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இத்தொகையை தமிழக அரசு ரூபாய் 2500 உயர்த்தி வழங்க திட்டமிட்டுள்ளது. அரசு தரப்பில் இதற்கான நிதி ஒதுக்கீடு மற்றும் பயனாளியின் பட்டியல் தயாரிப்பு போன்ற அதிகாரப்பூர்வ பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. 2500 உயர்த்தப்பட்ட இந்த உரிமைத் தொகை முதலில் யாருக்கு கிடைக்கும் என்ற கேள்வி பரவலாக எழுந்துள்ளது. தற்போது வழக்கமாக மாதம் ரூபாய் 1000 பெற்று வரும் தகுதியுள்ள பயனாளிகளுக்கு இந்த உயர்த்தப்பட்ட தொகை முதலில் வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே விண்ணப்பத்தை பல்வேறு காரணங்களால் தள்ளுபடி செய்யப்பட்டு பின்னர் மேல்முறையீடு செய்த விண்ணப்பதாரரின் மனுக்கள் பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன. அவர்களில் தகுதியானவர்கள் கண்டறியப்பட்டு அடுத்தடுத்த கட்டங்களில் பட்டியலில் இணைக்கப்படுவார்கள். வழக்கமாக ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வந்தது. அதன்படி ஆகஸ்ட் மாதத்திற்கான உயர்த்தப்பட்ட தொகை 2500 வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே அதிகம் நிலவுகிறது. ஆனால் தற்போது செய்தியாளர்களை சந்தித்த மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் கூறிய முக்கிய தகவலானது மகளிர் உரிமை தொகை திட்டமானது அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யாததற்கு முக்கிய காரணமாக நிதி நிலைமை மோசமாக இருப்பதே காரணம் என்றும் தற்போது அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. கூடிய விரைவில் 2500 வரவு வைக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். ஆகையால் இந்த மாதம் 2500 வரவு வைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு. இந்த நிலையில் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்து காத்திருக்கும் பெண்கள் தற்போது அவர்களுக்கான முக்கிய பதிவு வெளியாகியுள்ளது. தேர்தலுக்கு முன்னதாக புதிய ரேஷன் கார்டுகள் விண்ணப்பித்திருந்தவர்கள் தற்போது புதிய குடும்ப அட்டைகள் வழங்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அதேபோல் தேர்தலுக்கு பிறகு புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பித்தவர்களுக்கு கூடிய விரைவில் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு புதிய குடும்ப அட்டை வழங்குவதாகவும் நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் புதிய ரேஷன் கார்டு கிடைத்த பிறகு தகுதி இருக்கும் பெண்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக விண்ணப்பிக்க முடியுமா என்றால் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். தற்போதைய நடைமுறையில் இருந்து வரும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் ரூபாய் 1000 வரவு வைக்கப்பட்டு வந்தது. புதிய ரேஷன் கார்டு கிடைத்தால் மட்டும் தானாக இத்தகைய தொகையானது மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்தவுடன் உங்களுக்கு கிடைக்காது. அரசு அறிவிக்கும் முறையில் விண்ணப்பிக்க வேண்டும். குறிப்பாக திட்டத்தின் தகுதிகள் சரிபார்க்கப்பட்டு தகுதி பெற்றவர்களாக தேர்வு செய்யப்பட்டால் மட்டுமே தொகையானது உங்களது வங்கிக் கணக்கில் சேர்க்கப்படும். இதே நேரத்தில் 2500 மகளிர் உரிமை தொகை தொடர்பாக தேர்தல் வாக்குறுதி மட்டுமே வெளியாகியுள்ள நிலையில் இன்னும் அது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்ற உறுதியான அரசு ஆணை என்பது வெளியாகவில்லை. ஆகையால் அனைவரும் காத்திருக்க வேண்டும். இத்துடன் இத்தகவல் முடிவடைகிறது. இத்தகவல் பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் செய்யவும். நன்றி, வணக்கம்.